சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமா, ஒரு தூதன் என்ன பண்றான், வானத்திலிருந்து வந்து இறங்கி அந்த பெதஸ்தா குளத்துல தண்ணி என்ன பண்ணுவான், அப்படி என்ன பண்ணுவான், கலக்குவான். இப்ப யாராவது அதுல இறங்கினாங்க ஆயிடுவாங்க, சுகம் ஆயிடுவாங்க. அப்போ சில ஏஞ்சல்ஸ் வந்து இந்த ஹீலிங்ஸை கொண்டு வருகிற சுகத்தின் மண்டலங்களை, ஆரோக்கியத்தின் காரியங்களை டெலிவரி பண்ற வேலை அவங்களுக்கு. ஆமென். சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். எல்லாம் சொல்லுங்க, கலக்குவான். ஆமென். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தால், அண்டர்லைன் தி வேர்ட், எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் ஸ்வஸ்தம். தட்டும் போதே நோய் வெளியில போன். இன்னைக்கு காலையில கூட ஒரு தூதன் இறங்கி இருக்கிறான், ஒரு ஏஞ்சல் இறங்கி இருக்கிறான். இந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியா, அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணும்படியா, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும், மருத்துவமனையில படுக்கையில இருக்கிற, வியாதி படுக்கையில இருக்கிற, ஆமென், மரண நிலையில இருந்து கொண்டிருக்கிற, சாவுக்கு அருகில நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஐ ஸ்பீக் இட், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாக்கக்கூடிய, சுகமாக்கக்கூடிய, சுகத்தை உங்களுக்கு தரக்கூடிய, சுகத்தை உங்க மேல கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு ஏஞ்சல் இறங்கி எல்லாம் சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எப்பேற்பட்ட. பைபிள் இப்படி படிக்கணும், இதெல்லாம் சுகமாவுமா அப்படி படிக்க கூடாது. பைபிள் அப்படி பேசல, எப்பேற்பட்ட. அது 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 சுகரோ, பிபியோ, அது கேன்சரோ, சார் அது எந்த நோயா இருந்தானே, in the name of Jesus, in the name of Jesus. ஆமென். சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆயித்த ஆவனும் ஆகட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென்.